நம்ம மல்லிகை ஏற்கனவே பயங்கரமான டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இதுல ராஜேஸ்வரி வேற வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதாவது உனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம் தான் ஒரு கேடு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல பயங்கர கோவமான நம்ம மல்லி இருந்துட்டு, ராஜேஸ்வரியோட மண்டைய வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பொளந்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இனிமே நம்ம மல்லி இங்க என்ன பண்ணாலுமே சரி, யாராலயும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் தாலி கட்டின பொண்டாட்டி அந்த ஒரு அதிகாரத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து போயினா இந்த ராஜேஸ்வரிலாம் இது எல்லாத்தையுமே வந்து போயினா தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் அவங்க பேசின பேச்சுக்கு மண்டைய அடிச்சு உடைக்காம விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா நம்ம எல்லாருமே சந்தோஷப்படணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு மல்லி கிட்ட ஒரு மாதிரியும் விஜய் கிட்ட ஒரு மாதிரியும் வந்து போயினா பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா பேசி ரூமை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. கடைசியில வெளிய வந்த மல்லி இருந்துட்டு, "இந்த மல்லிப்பூ தான் எனக்கு ஒரு கேடு" அப்படின்றமா வந்து சொல்லி மல்லிப்பூவ வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு உதறி தூக்கி போட்டு வாரி தள்ளிட்டு இருக்காங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அன்னபூர்ணியும், அதே மாதிரி வெண்பா 2 பேரும், "என்னாச்சும்மா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி வெண்பாவும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணியும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி தான் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஷயத்தெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காதீங்க. விஜயோட மனசு மாறுற மாரி கிடையாது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னமோ நெனச்சேன், மாறிருவாருன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன். ஆனா, அவர் இன்னமும் என் மேல கோவத்துல தான் இருக்காரு. அப்படின்ற மாரி சொல்லி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான சீன் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி மாஸ் என்ட்ரி குடுத்து, "அதானே என் தம்பியாச்சே, என் தம்பி யாரு? எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா? அதுக்காக தான் நான் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, கடைசியில உன்ன அடிச்சு விரட்டுனானா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேட்கறது மட்டும் இல்லாம, "உனக்கெல்லாம் ஒரு இது வந்து தேவை. சாந்தி முகூர்த்தம் வந்து தேவையா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேவலமா வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் "நீ எல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா, அப்பா யாராச்சும் உன்ன வளர்த்திருந்தா தானே நல்ல விதமா வளர்த்திருப்பாங்க. உன்ன உங்க அண்ணன் தானே வளர்த்தான். இப்படி ஊதாரியா வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துருக்கான்ல." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்க அண்ணனோட வளர்ப்ப பத்தியும், அவங்க அண்ணன பத்தியும் ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சுடுறா. அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லிக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு, பக்கத்துல இருக்க ஒரு கட்டைய எடுத்து மண்டையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நங்குன்னு ஒண்ணு வைக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த ராஜேஷ் வந்துட்டு, "ஐயோ! அம்மா என்ன அடிச்சுட்டாளே!" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கதர்றது மட்டும் இல்லாம, "என் மண்டைய உடைச்சுட்டா, ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. ஆறா ஓடிட்டு இருக்கு. சீக்கிரமா யாராச்சும் ஓடி வாங்க. விஜய் ஓடி வாங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி கதறிட்டு இருக்காங்க. கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயும் ஓடி வந்து, "ஏய் மல்லி என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக என் அக்காவ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருந்த?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, நம்ம அண்ணன் சொல்றாங்க, "இந்த மாரிலாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு வையேன், நான் மண்டைய அடிச்சிருக்க மாட்டேன். மண்டைய அடிச்சு உடைச்சு இங்கேயே வந்து போய்னா கொன்னு போட்டுருவேன். அவ என்ன வார்த்தை பேசினான்னு தெரியுமா மாப்பிள உங்களுக்கு?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம விஜய் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில விஜயே இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரியோட முகத்துல காரி துப்பிட்டு, "அமைதியா போயிடுங்கக்கா. இந்த மாரிலாம் பேசுறதுக்கு உங்களால எப்படி முடியுது?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி விடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.